ஒரு சூப்பர் பார்லிமெண்டாக உச்சநீதிமன்றம் செயல்பட முடியுமா? சட்டம் இயற்றுதல், ஆட்சி செய்கிறதுங்கிறது அரசுடைய பொறுப்பு. நாடாளுமன்றத்தில் தான் சட்டங்கள் நிறைவேற்றப்படணும். ஆனால் உச்சநீதிமன்றம் தனக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உத்தரவு பிறப்பிச்சா ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமலேயே, குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் இல்லாமலேயே அது அந்த மசோதா சட்டமாக வந்துடுது அப்படின்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கார். லாஜிக்கலாக இது கரெக்டு தானா அவர் சொல்கிறது, தன்கர் சொல்கிறது? முதல் குடிமகன் என்று அழைக்கப்படுகிற குடியரசுத் தலைவர் முதல் கடைகோடி மனிதன் வரை இந்தியாவில் அனைவருமே சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். அனைவருக்குமான சட்டம் இது. சட்டத்தை மீறி யாரும் கிடையாது. சாதாரண குடிமகனும் கிடையாது, முதல் குடிமகனும் கிடையாது. சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தான், கட்டுப்பட்டவர்கள் தான் அத்தனை பேரும். ஆனால் பாஜகவின் வழக்கம் என்பது, வழமை என்பது சட்டத்துக்கு கட்டுப்படாத, சட்டத்தை தூக்கி எறிகிற, அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிற எல்லா வேலையும் செய்வாங்க, செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இதே உச்சநீதிமன்றம் சபரிமலை வழக்கில் ஒரு தீர்ப்பை சொன்னபோது பெண்கள் நுழைவது குறித்து இதே மாதிரி பாஜக கடுமையாக எதிர்வினையாற்றியது. ஆனால் இன்றைக்கு மோடி கொண்டு வந்திருக்கிற வக்ஃபு திருத்த சட்டத்தில் முஸ்லீம் பெண்களுக்கு உரிமை கொடுக்குறோம், அதுக்கு தான் திருத்துறோம்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே முத்தலாக் தடை சட்டம் ஏன் கொண்டு வந்தீங்கன்னு கேட்டால் அது முஸ்லீம் பெண்களுடைய நலனிலிருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவருடைய பார்வை என்பது எப்படி மாறுதுன்னு பார்க்குறோம். அதுவும் கேட்டால் அது உச்சநீதிமன்றம் தான் சொல்லிச்சு அப்படின்ட்டாங்க முத்தலாக் விஷயத்தில். அப்போ சபரிமலைக்கு என்னன்னு கேட்டால் அது எப்படி நாடாளுமன்றமா உச்சநீதிமன்றமா? நாடாளுமன்றத்துக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, இதில் தலையிடக்கூடாது அப்படின்னு அதில் சொல்கிறாங்க. இப்போ இதுலேயே அதுதான் சொல்கிறாங்க. ஏன் உச்சநீதிமன்றம் தலையிட வேண்டிய நிலை வந்ததுன்னு பார்க்கணும். மாநில அரசுக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற உரிமையின் அடிப்படையில் எந்த சட்ட மீறலும் செய்யாமல் முழுக்க முழுக்க சட்டத்துக்கு உட்பட்டு மசோதாக்களை இயற்றி அனுப்புகிறோம். யாருக்கு அனுப்பணும்னு சட்டம் சொல்லுது? ஆளுநருக்கு அனுப்பணும். ஆளுநர் என்ன செய்யணும்? ஒப்புதல் கொடுக்கணும், அல்லது விளக்கம் கேட்கணும், அல்லது திருப்பி அனுப்பணும். அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமை என்பது இதுதான். குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டியதை ஆளுநர் வழியாக நம்ம அனுப்புகிறோம், அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கணும், குடியரசுத் தலைவர் அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பப்படுகிற மசோதாக்களின் மீது என்றைக்காவது ஆளுநர் உரிய நேரத்தில் முடிவெடுத்திருக்காரா? குடியரசுத் தலைவர் அதற்கு ஒரு விடை சொல்லியிருக்காரான்னு பார்த்தா இல்லை. ஆனால் ஒன்றிய அரசு இயற்றி அனுப்புகிற சட்டங்கள் அனைத்தும் ஓர் இரவுல அவருடைய ஒப்புதலை பெற்று நாட்டில் சட்டமாகுது பார்க்குறோம். ராத்திரி 2:30 மணிக்கு நள்ளிரவுல சட்டத்தை இயற்றுறாங்க, சட்ட திருத்தம் கொண்டு வர்றாங்க. அதிகாலையில் பார்த்தா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துட்றாரு. அப்போ எவ்வளோ வேகமாக இந்த 10 ஆண்டுகளில் மோடி அரசு இயற்றி அனுப்பிய ஒரே ஒரு மசோதாவாவது குடியரசுத் தலைவர் டேபிளில் தூங்குதுன்னு சொல்லுங்க. பாஜக ஆளும் மாநிலங்களில் அங்கே இயற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்கள் ஒன்றாவது அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் டேபிளில் தூங்குதுன்னு சொல்லுங்க. இல்லை, உடனுடன் ஒப்புதல் கொடுக்கப்படுகிறது. பாஜக ஆளாத மாநிலங்களில், குறிப்பாக தமிழ்நாட்டில் மாநில அரசு இயற்றி அனுப்புகிற சட்டங்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கறது கிடையாது. குடியரசுத் தலைவர்கிட்ட போனாலும் அதுக்கு பதில் கிடையாதுன்னா அப்போ இது ஒரு அரசியல் நடவடிக்கையா இருக்குல்ல, சட்ட நடவடிக்கை இல்லையா? அந்த இடத்துல அப்பட்டமான அரசியல் நடவடிக்கையா மாறுது. இல்ல பாருங்க, ஊபியில நீ நிறைவேற்றி அனுப்பின 10 மசோதாவும் இப்படித்தான் கிடப்பில் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க, பேசலாம் நம்ம. இல்ல நாங்க ஒன்றிய அரசு இயற்றி அனுப்பின எத்தனையோ மசோதாவை குடியரசுத் தலைவர் இன்னும் ஒப்புதல் கொடுக்காம வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க, பேசலாம். எங்க இருக்கு? அப்போ இது அப்பட்டமான அரசியல் நடவடிக்கையா இருக்கும்போது இந்த அரசியல் நடவடிக்கை குறித்த டிஸ்பியூட் நீதிமன்றத்துக்கு வரும்போது உச்ச நீதிமன்றம் இதுல என்னத்தை பார்க்கும்? சட்டத்தை பார்க்குது. என்ன சட்டம்? மாநில அரசுக்கு ரைட்ஸ் இருக்கு, நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் சம அதிகாரம் பெற்றவை, அதான் சட்டம் சொல்லுது. பல தீர்ப்புகளில் உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு. அப்போ ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கும்போது அந்த சட்டமன்றம் தனக்கு இருக்கக்கூடிய உரிமையின் அடிப்படையில், அதிகாரத்தின் அடிப்படையில், சட்டம் தனக்கு வழங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி எந்த சட்ட மீறலையும் செய்யாமல் தமிழ்நாட்டில் ஏற்றி அனுப்பின 10 மசோதா இப்போ ஆளுநர் டேபிளில் இருந்துச்சே, அதில் என்ன சட்ட மீறல் இருக்கு? சட்டத்துக்கு புறம்பா ஒரு வரி இருக்கு. அதில் அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில் அதில் ஏதாவது கூறு இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. முழுக்க முழுக்க சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வரம்பு மீறாமல் செய்யப்பட்டிருக்கிற, தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு செய்யப்பட்டிருக்கிற மசோதாக்கள், அதை இவர் இப்படி கிடப்பில் போட்டு வச்சிருக்காரு. அப்ப இது குறித்து நீதிமன்றத்துக்கு பிரச்சனை போகும்போது நீதிமன்றம் லீகல் கிரவுண்டை தானே பார்க்கும். இதுல என்ன லீகல் கிரவுண்ட் இருக்கு? மாநில அரசுக்கு தான் லீகல் கிரவுண்ட் இருக்கு, அவங்களுக்கு தான் அந்த சட்ட ரீதியான உரிமைகள் அனைத்தும் இருக்கு. இவர் ஒப்புதல் மட்டும்தான் கொடுக்கணும், கொடுக்காம வச்சிருக்காரு. எவ்வளவு நாள் கொடுக்காம வச்சிருப்பாரு? அதுக்கு பதிலாவது இருக்கா? இப்போ தன்கர் என்ன கேட்குறான்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல, குடியரசுத் தலைவர் தொடங்கி சாமானிய மனிதர் வரைக்கும் சட்டத்தின் முன்பாக அனைவரும் சமம் அப்படின்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மீதோ மற்ற நீதிபதிகள் மீதோ வழக்க எஃப்ஐஆரை பதிவு செய்ய முடியாது. ஆளுநர் மீது
உடனடியாக வழக்கு பதிவு செய்ய முடியாது. குடியரசுத் தலைவர் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்ய முடியாது. அந்த மாதிரி சாமானிய மனிதருக்கும் இந்த மாதிரி பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கும் சில அடிப்படை வேறுபாடுகள் இருக்கிற மாதிரி நீதிமன்றம் வந்து குடியரசுத் தலைவருக்கு கால வரையறையெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க இத்தனை மாதங்களுக்குள்ளாக முடிவெடுக்கணும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ஒரு தீராத பிரச்சனையாக ஒன்று போயிட்டு இருக்கு. மாநில அரசு பொறுமை காக்குது. எவ்வளோ நாள்? ஒரு நாள் இல்லை, ஒரு நாளில் ஒப்புதல் கிடைக்குது ஒரு பக்கம், ஒரு சில மணி நேரங்களில் ஒப்புதல் கிடைக்குது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஓராண்டு, ஈராண்டுன்னு போய்கிட்டே இருக்கு. அப்போ இதற்கு பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றம் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அதையாவது ஒன்றிய அரசு சொல்லட்டும். இப்படி பிரச்சனை இருக்கு, அப்போ அவங்க என்ன சொல்லணும்? இந்த டிஸ்பியூட் வருதா, நாங்கள் எங்கள் தரப்புல இருந்து இந்த விளக்கத்தை என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க? அது காலை வரையறை கிடையாதுன்னா எவ்வளவு நாளும் வச்சுட்டு இருப்பீங்களா? அப்ப நீதிமன்றம் அந்த இடத்துல ஒரு முடிவெடுக்க வேண்டிய நெருக்கடிக்கு உள்ளாகுது இல்ல? நீதிமன்றம் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்ல. என்ன பதில்? அப்ப நீதிமன்றத்தில் என்ன பதில் இருக்கு? இப்போ பிரச்சனை வந்தாச்சு, டிஸ்பியூட் ஆகி பிரச்சனை வந்து டேபிள்ல இருக்குது. ரெண்டு தரப்பு வாதங்களையும் வைக்கும்போது தமிழ்நாடு அரசு தரப்பு வாதத்தை நம்ம வைக்கிறோம். இப்படிலாம் எங்களுக்கு பிரச்சனை இருக்குங்க, ஒப்புதல் கொடுக்கலங்க, எந்த நடவடிக்கை எங்களால் மேற்கொள்ள முடியலங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீதிமன்றம் இருக்குல்ல, என்ன பதில் சொல்லும்? நீதிமன்றத்தில் என்ன பதில் இருக்கு? கேள்வி அங்கதானே கேட்க முடியும், இங்க கேட்கறதுக்கு ஒண்ணு இல்ல. மாநில அரசை நோக்கி நீ உனக்கு என்ன, எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் சட்டம் இயற்றுன்னு கேட்க முடியுமா? நீ ஏன் வந்து ஆளுநருக்கு அனுப்புனேன்னு கேட்க முடியுமா? ஏன் காலம் தாழ்த்து கேட்க முடியுமா? என்ன கேட்க மாநில அரசை நோக்கி அதுல என்ன கேள்வி இருக்கு? ஒரு கேள்வியும் இல்லாத இடத்துல நீதிமன்றத்துக்கே மிகப்பெரிய நெருக்கடியா மாறுது ஆளுநருடைய நடவடிக்கைகள். குடியரசுத் தலைவருடைய நடவடிக்கைகள் யாருக்கு நெருக்கடியா மாறுது? நீதிமன்றத்துக்கு நெருக்கடியா மாறுது. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம இந்த ஜனநாயகத்துல நீதிமன்றம் கடந்து போக முடியாது. அப்ப அங்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடத்துக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. இந்த ஆளுநர்களால், இந்த குடியரசுத் தலைவரால், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அப்படிப்பட்ட நெருக்கடிக்கு தள்ளப்படுகிறார்கள். அப்ப அவங்க என்ன பண்றாங்க? அரிதிலும் அரிதாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய அதிகாரம் தான் அதுவும். சட்டத்துக்கு புறம்பா அந்த அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் கையில் எடுக்கல. சட்டம் இப்படி நீங்க கையில் எடுக்கலான்னு ஒரு அதிகாரத்தை அவங்களுக்கு வழங்கி இருக்கும் போது அதுல எப்போவாவது ஒண்ணு தமிழ்நாட்டுல பேரறிவாளன் விடுதலைக்கு கையில் எடுத்தாங்க. இப்ப இந்த மசோதாக்களுக்கு கையில் எடுத்திருக்காங்க. இந்த நெருக்கடிக்கு அவங்களை தள்ளுனா புற அரசியலை தான் பார்க்கணும், புற காரணங்களை தான் பார்க்கணுமே தவிர ஏன் எடுத்துச்சுன்னு பார்க்க முடியாது. இதை எடுக்காட்ட வேற என்ன செய்ய முடியும் உச்சநீதிமன்றம்?